உலகெங்கிலும் இருக்கும் புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் சார்? தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். 7ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் என்ன பலன்களை எல்லாம் தருவார்? என்ன பலன்னா, விவாகரத்தானவர்கள், இந்த மறுமணம், திருமணம், மறுமணம், இந்த மறுமணத்திற்கு தான் ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுப்பார் 7ல் குரு வரும் பொழுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒன்றுமே இருக்காது, ஒரு பிரச்சனை, அதுக்காக செப்பரேஷன் ஆகிட்டோம் குருஜி, நாங்கள் இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், எங்கேருந்து வந்ததுன்னு தெரில இந்த டைவர்ஸ் பண்ணுற கலாச்சாரம், எங்கே பார்த்தாலும் டைவர்ஸாக சுற்றிட்டே இருக்கான். ஸோ இந்த டைவர்ஸ் எல்லாம் சரியாகி மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைத்தினுடன் நீங்கள் சேர்ந்து மன மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. 7ஆம் வீட்டில் வரக்கூடிய இந்த குரு பகவானால் உங்களுக்கு அல்லது குருஜி அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும், இந்த மாதிரி லூத்து பைய கூட நான் வாழ்ந்ததே, இது வரைக்கும் வாழ்ந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கான பெட்டரான ஒரு வாழ்க்கை துணை என்பது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். உங்களுக்கு அடுத்து உங்கள் மனதிற்கு பிடிச்ச சந்தோஷமான ஒரு வாழ்க்கை துணை என்பது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் ஃபாரின் சம்பந்தங்கள், அதாவது டிஜிட்டல், 7ங்கிறது புதன் பகவான் என்பதால் டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும். டிஜிட்டல் யுகம், அதாவது பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மின்னணு, கணினி, மின் அலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும் கிடைப்பதற்கான பெரிய வழிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மின்னணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புதன், அந்த புதனுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். அதனால் நீங்கள் அந்த புதனுடைய இதை பிடிச்சி நீங்கள் நல்ல பயங்கர ரீச் உங்களுக்கு கிடைக்கும். அப்ளிகேஷன் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான சோஷியல் வெப்சைட்ஸ் மேனேஜ் பண்ணுறவங்க, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு என்ன ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, 4ங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட இடம்னா, வீடு, மாடு, மனை, அதே மாதிரி உயர்கல்வி, உயர் பதவி, தாயாருடைய உடல்நிலை போன்றவை. ஸோ 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு நீங்கள் புதுசாக வீடு வாங்கணும்னு கனவு இருக்குது குருஜி, ஆனால் எனக்கு கிடைக்கல, வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாசல், அது மாதிரி எல்லாமே போன்ற யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு சனி பகவான் தருவார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் 4, 5, 6 பார்க்கிறார். அப்போ சகல சத்ரு நாசனம், சத்துருக்கள் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துருக்களால் வியாதி, கடன், கஷ்டம், அது ஏதாவது ஒரு எதிர்ப்பு, நம்ம எங்கே போனாலும், நம்ம ஒரு நடந்து போகிறோம் குருஜி, நமக்கு முன்னாடி சனி பகவான் பைக்கில் போய் உட்காந்துருக்காரு போன்ற விஷயங்கள் எல்லாம் சரியாகி இனிமேல் யோகங்களான காலம். சனியை இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி சார், கடுமையாக வேலை செய்யுங்க, சனி உங்களுக்கு ஓகே பண்ணித்தரும், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். சனியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் கண்டுபிடிச்ச வழி என்னென்னா, சனியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நிறையா வேலை செய்யணும், நிறையா வேலை செஞ்சால் சனி உங்களை விட்டுருவார். அடுத்து சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது பெரும் புகழையும், அரசியல்வாதிகளுக்கெல்லாம், யாரெல்லாம் கட்சியில் இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம், யாரெல்லாம் உங்களுக்கு சோஷியல் மீடியாஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரும் புகழையும் பெயரையும் பெற்று தருவார். பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒரு ரீச்சு, நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான, எங்கே திரும்பினாலும் உங்கள் முகம், எங்கே பார்த்தாலும் உங்கள் முகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை உருவாக்கி தருவார் இந்த சனி பகவான். சனி 10 பார்க்குறார். 10 பார்க்கும்போது உங்களை அடிச்சுக்க முடியாது, அந்தளவுக்கு நீங்கள் பெயரையும் புகழையும் பெறுவீர்கள். அதே மாதிரி இந்த சனி பகவான் 10ல் இருக்கிறதுனால கர்மஸ்தானத்தை பார்த்து விடுவதால் என்ன ஆகும் அப்படின்னா, பழைய தண்டனைகள், பழைய தப்புக்கெல்லாம் சரியாகும். முக்கியமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்க போது, டும் 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 கல்யாணம், டும் 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 கல்யாணம், அது நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த குரு பகவான் உங்களுக்கு உடம்பை பார்க்குறார். உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உடம்பில் இருக்க வியாதிகள், உடம்பில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனங்கள் போன்றவை எல்லாம் சரியாகும். ஒரு சுகம் கிடைக்கும். உட்காந்து வேலை செய்கிற மாதிரி, ரொம்ப கஷ்டப்பட்டேன் குருஜி, நான் ரொம்ப நாளாக நின்றுட்டு வேலை பார்க்குறதா என் வேலை அப்படின்னா, அந்த நின்றுட்டு வேலை பார்க்குறதெல்லாம் நிறுத்தி இனிமேல் உட்காந்துட்டு வேலை பார்க்குறேன். டிராஃபிக் எஸ்ஐயாக இருப்பாங்க, வர போகிற இதெல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு, பாவம் காலில் நின்னவர் சாயந்தரம் வரைக்கும் வெயிலே நிற்கிற மாதிரி, அதெல்லாம் சரியாகி நீங்கள் அடுத்த லெவல் ப்ரமோஷன் கிடச்சி, நீங்கள் உங்களுக்கு ஒரு கார் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் கிடைக்கும் போன்ற விஷயங்களெல்லாம். அடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, முயற்சி, அதே மாதிரி உங்களுடைய சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய ஏற்றங்களும் மாற்றங்களும் இதெல்லாம் நடக்கும். சகோதரர்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். என்றைக்குமே மூத்தாருடைய அனுக்கிரகம் நமக்கு என்றைக்குமே தேவை. அந்த அனுக்கிரகத்தை இந்த குரு பகவான் உண்டாக்கி தருவார். ஸோ இந்த பக்கம் என்னடான்னா, சனி கேந்திர பலம் பெற்று விளங்குகிறார். இந்த சனி 10 பார்த்து, அந்த பக்கம் மேலே 4ஆம் இடத்துல சனி கேந்திரத்தில் இருக்கார், இந்த பக்கம் குரு 7ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கார். 4 கேந்திரங்களும் உங்களுக்கு செம டைட்டாக இருக்குது. அப்போது உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும். ஸோ சத்துரு ஜெயம் மட்டும் கிடையாது, உங்களுக்கான சகல விதமான
ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டாகும். தனுசு ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் பட்ட துன்பங்கள்லேருந்து விடுதலை. இதுக்கு மேலே வந்து நான் நல்லா இருக்க போகிறேன் குருஜி, நான் நல்லா வேலை பார்க்க போகிறேன், எனக்கு வெறி வந்துருச்சு, நான் வந்து சாமி வந்துருச்சு எனக்குள்ளே, இந்த வருடத்துக்குள்ளே நான் அதை அடித்து காட்டுறேன் பாரு, நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படிங்கிற தைரியம். ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் போயிட்டு தான் விடுவேன், மெடல் வாங்கிட்டு தான் விடுவேன். கப்பு முக்கியம் பிகிலே, கண்டிப்பாக கப்பு நீங்கள் அடிக்க போகிறீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் கேட்டு சொல்லிகிட்டே இருங்க சார், கேட்க நல்லா இருக்குது சார், கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்த்துக்கலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே விஷ்ணுமாயாவிற்கு தினசரி வேள்விகளும் யாகங்களும் அருள்வாக்குகளும் சொல்லப்படுகிறது. அதில் வந்து கலந்துக்கோங்க. ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை அவசியம் வாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.